Dear friends, welcome back to Nurses Profile Channel. Medical Service Recruitment ல இருந்து pharmacist கான vacancy நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது பத்தின வீடியோ மார்னிங் நம்மளோட சேனல்ல போட்டிருந்தோம். சோ இந்த வீடியோல யார் யார் அப்ளை பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, சிலபஸ் என்ன, டெமோ வீடியோ தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சோ MRP யோட நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஃபார் pharmacist அப்படிங்கிறது இருக்கும். இது என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை எல்லாருமே என்ன செய்யுங்க அப்படின்னா பொறுமையா படிச்சு பாருங்க. ரொம்ப டீடைல்டா எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து 17/2/2025 அன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா 10/3/2025 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ salary பாத்தீங்கன்னா நமக்கு பே மேட்ரிக்ஸ் 11ல கொடுத்திருக்காங்க. 35,400 இருந்து 1,30,400 வரைக்கும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ டேட் ஆஃப் எக்ஸாம் என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற டேட்டை வந்து நம்ம லேட்டரா வந்து இன்டிமேஷன் கொடுப்போம் அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் டோட்டலா நமக்கு வேகன்சி எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கறது பாத்துடலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், பிசிக்கு வந்து 59 வயசு வரை ஆல் கேட்டகரிஸ் கொடுத்திருக்காங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கும் அதே தான் கொடுத்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கும் அதே தான் கொடுத்திருக்காங்க. ஓசிக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 32 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு 42 கொடுத்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பாத்தீங்கன்னா 50 வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா யார் யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் பார்மசி நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் ஆஃப் பார்மசி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஃபார்மா டி நீங்க வந்து டாக்டர் இன் பார்மசி முடிச்சிருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். பட் நீங்க பார்மசி கவுன்சில்ல கண்டிப்பா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த சர்டிபிகேட் இருந்தாதான் அப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா நான் இந்த வருஷம் ஏப்ரல்ல தான் முடிப்பேன், இல்லைன்னா மார்ச்ல தான் முடிப்பேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நீங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. சோ உங்களுக்கு வந்து பார்மசி கவுன்சில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க சர்டிபிகேட் கையில இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் வச்சுதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா எடுக்கிறாங்க. சோ அந்த எக்ஸாமோட ஸ்கீம் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கேள்விக்கு 4 பதில் கொடுத்திருப்பாங்க. அந்த 4 பதில்ல நீங்க ஒரு சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கணும். சோ சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. டியூரேஷன் 1 hour. மேக்ஸிமம் மார்க் வந்து 50, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி 40 அண்ட் அதர் பாத்தீங்கன்னா 40 குவாலிஃபைங் மார்க் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து சிபிடி எக்ஸாம் வந்து பார்மசிஸ்டுக்கானது. நம்மளோட சப்ஜெக்டோட கொஸ்டின் இது வந்து 2 மணி நேரம் நடக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 100 மார்க்குக்கு. இதுல பாஸ் மார்க் பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வந்து 30 மார்க், அதர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 35 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ கண்டிப்பா இருக்குது. எல்லாருமே அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கோவிட் டைம்ல ஒர்க் பண்ண பார்மசிஸ்டுக்கு மார்க் கொடுக்கறத பத்தி நிறைய கேஸ் எல்லாம் நடந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதையுமே இதுல வந்து தெளிவா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஒரு கோவிட் டைம்ல ஒரு பார்மசிஸ்டா 6 to 12 months நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க வித்தவுட் பிரேக் அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி 12 months to 18 months ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா 3 மார்க்ஸ், 18 months to 24 months ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா 4 மார்க்ஸ், அதே மாதிரி above 24 months நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. சோ ஃபர்தரா உள்ள டீடைல் எல்லாமே நீங்க இதுல இருக்குது, படிச்சு பாத்துக்கோங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி குரூப்க்கு வந்து 500, அதர்ஸ்க்கு வந்து 1000 rupees என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். எம்ஆர்பி வெப்சைட்ல ஃப்ரண்ட்ல போனீங்கன்னா இங்க ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க பாருங்க, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பார்மசிஸ்ட். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். சோ இதுல இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்திருக்காங்க, எல்லாமே பாத்துக்கோங்க. கீழே பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன், ஹவ் டு அப்ளை அண்ட் சிலபஸ்க்கான ஒரு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்திருக்காங்க. பட் இந்த சிலபஸ்க்கான பிடிஎஃப் ஃபைல நம்ம வந்து ஓபன் ஆகும்போது பண்ணும்போது அது ஓபன் ஆக மாட்டேங்குது. நீங்க 1 or 2 days கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. ஒருவேளை நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஓபன் ஆகலாம். ஏன்னா அப்ப சிலபஸ் நமக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சாதானே நம்ம படிக்க முடியும். நானேமே வந்து இதை ஓபன் பண்ணி பாக்குறேன். சிலபஸ் பேஜ் எனக்கு ஓபன் ஆச்சுன்னா நான் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அந்த பிடிஎஃப் ஃபைல ஷேர் பண்றேன். சோ நம்மளோட டெலிகிராம் சேனல்லயும் வாட்ஸ்அப் சேனல்லயும் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்லயும் வாட்ஸ்அப் சேனல்லயும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ அப்ளை பண்றதுக்கு நீங்க நியூ யூசரா இருக்கிறீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ யூசர் ஃபார் எம்ஆர்பி நியூ யூசர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்ங்கிறது எல்லாமே இதுல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. சோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பர்சனல் டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணணும்,
கோவிட் டியூட்டி சர்டிபிகேட் ஃபில் பண்ணணும், அப்லோட் போட்டோ பண்ணணும், அப்லோட் சிக்னேச்சர், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், ப்ரிவியூ பார்க்கணும். அடுத்து வந்து டிக்ளரேஷன், பேமெண்ட் செக்ஷன், அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பேமெண்ட் ரிசிப்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எல்லாமே டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த பேஜை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ்க்கு உங்களுக்கு வந்து டைரக்ட் பண்ணும். ஸோ இதுல வந்து போஸ்ட் வந்து ஃபார்மசிஸ்ட், உங்களோட நேம் என்ன, உங்களோட நேஷனாலிட்டி என்ன அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. அடுத்து ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில வருவீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ளது கொடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா நோ அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. டு யூ ஹேவ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஸ்யூட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட், எஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. நீங்க அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா, அதுல உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் என்ன செய்யுங்க அப்படின்னா இதுல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரா ஃபில் பண்ணிக்கிட்டு அடுத்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டா அப்படின்னு கேட்பாங்க. இதுல நோ கொடுத்தீங்கன்னா நமக்கு எதுவும் இருக்காது. இல்ல நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட்ஸ் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட SSLC மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அதை தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதுல வந்து கொடுக்கணும். ஏஜை வந்து கரெக்டா கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரொம்ப முக்கியம். இந்த மொபைல் நம்பர் கொடுத்த உடனே உங்களுக்கு OTP வரும், இமெயில் ஐடி கொடுத்த உடனே OTP வரும். இது ரெண்டுமே யூஸ்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஃபைனலா இந்த நம்பரை இதுல என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. உங்களை அடுத்த பேஜ்க்கு வந்து டைரக்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுல டிஃபிகல்டிஸ் இருக்குது அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கூடால பக்கத்துல உட்காந்து என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபர்தரா இது குறித்த அப்டேட்ஸ் வரும்போது நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.